தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு யுனைடெட் கிறிஸ்டியன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டியைச் சேர்ந்த திருமிகு புஷ்பாகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். நன்றிங்க. தொலைக்காட்சி தமிழன் தொலைக்காட்சி தொகுப்பாளருக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த அமைப்பு, இந்த சொசைட்டி ஏன் தொடங்கப்பட்டது? இந்த அமைப்புன்றது கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி வாரியம் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக அதுக்கு பிரயாசப்பட்டு வரோம். வாரியம் வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த சொசைட்டி தொடங்கப்பட்டதா? ஆமாம். அதை நேரடியாக கேட்க முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி ஒரு சட்டமோ ஒரு தலைமை அமைப்போ எதுவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர நமக்குன்னு ஒரு சட்ட அமைப்பு எதுவுமே இல்லை. இன்ன வரைக்கும் சட்டம் இல்லாத ஒரு கிறிஸ்தவம் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நான் கிறிஸ்தவன் நான் சொல்லிக்கலாம், ஆனால் அரசாங்கத்தை ரீதியாக சொல்கிறதுக்கு எந்த சட்டமும் இல்லை. இந்திய அரசியல் அமைப்பில் கிறிஸ்தவர்களும் ஒரு சட்டம் இருக்கிற அமைப்பே இல்லை. இப்போ அரசு சார்ந்த சான்றிதழ்கள் எல்லாத்துலேயுமே கிறிஸ்தவர்னு போடுறாங்கல்ல, அது 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 உண்மைதான். நான் கிறிஸ்டின்னு சொல்லி நானாக தான் வாலண்டியர் சொல்கிறேனே தவிர இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிற சான்றிதழுக்கு இல்லை. நம்ம சட்டம் இருந்தால்தான் கிறிஸ்தவன்ற ஒரு முழுமையை நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு சட்டமே இதுவரைக்கும் இல்லை. அதுக்காக தான் முயற்சி செய்கிறோம். அதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் 30 வருஷத்துக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். பல நீதி அரசில் போய் பார்க்குறோம். அவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தலைமை கீழே ஒழுங்கினைங்க, நீங்கள் தனியாள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வாரியன்றது கான்செப்ட் அரசாங்கத்துக்குடைய கவனத்துக்கு போகாது. இப்போ ஒரு சொசைட்டியினுடைய அமைப்பு கீழே போங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய திருச்சபை தலைவர்களை போய் பார்த்தோம், நிறைய டைசிஸ் எல்லாம் பார்த்தோம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரே மாதிரியாக என்னிடத்துலேருந்து எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிறாங்க. உள் வாங்கிட்டு அவங்க வாரியம் நாங்கள் அமைக்கிறான்ட்டு நிறைய பேர் ஒரு கூட்டாக ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, தனித்தனியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், உங்களால் அமைக்க முடியாதுங்க, ஏன்னா சட்டம் ஃபார்மேஷன் பண்ணணும். ஆனால் அரசாங்கம் இன்றைக்கி ஃபார்மேஷன் பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி. ஒரு வாரியம் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் தன்னுடைய நிர்வாகத்துக்கு 8 லட்சத்துலேருந்து குறைஞ்சி ஒரு 20 லட்சம் மாதம் செலவு பண்ணணும். இந்த ஃபைனான்ஸை கொடுத்து ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முன் வராது, செய்ய மாட்டாங்க. எந்த கிறிஸ்துவங்களால் அரசாங்கத்துக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஓட்டு போகிறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எந்த அரசாங்கம் முன் வராது. அப்போ நீதிபதி அவங்கள என்ன சொல்கிறாங்க, அட்டானமஸ் போர்டு கேளுங்க, கேட்கவே கேட்குறீங்க, அட்டானமஸ் கேளுங்க, அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும், நீங்களே ஃபைனான்ஸ் வர வச்சுக்கணும். எப்படி வரவங்கன்ட்டு அரசாங்கத்தை அவங்கள இது பண்ண மாட்டாங்க, நீங்களே வர வச்சுக்கணும்னு சொல்லி அந்த வாக்குறுதி கொடுத்ததா அந்த அடிப்படையில் உங்களுக்கு அட்டானமஸ் போர்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போவே நன்கொடைகள் வருவது, வெளிநாட்டிலேருந்து வரதெல்லாம் தடை பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் தனியாக அட்டானமஸ் சொல்லி நீங்கள் ஏதாவது கலெக்ஷன் பண்ணால் அதெல்லாம் விடுவாங்களா அரசு? இல்லை, இது கவர்மெண்ட்டு. இதில் ஒரு நயா பைசா கூட அரசாங்க அதிகாரியின் மேற்பார்வையில் தான் செலவு பண்ணுவாங்க. இது ஒருவேளை இதில் தலைமை பொறுப்புகள் திருச்சபை சார்ந்தவர்களோ அரசியல் சார்ந்தவங்களோ கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அதில் பங்கு பெற முடியும். ஆனால் அதை செலவு பண்ணி நடைமுறைக்கு படுத்துறது எல்லாமே கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸ். இப்போ இந்த வாரியன்றது அறநிலைத்துறை மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது வாரியம் தனியாக? ஆமாம், இந்த வாரியம் அறநிலை சார்ந்த மாதிரியே இருக்கும், வகு வாரியம் சார்ந்த மாதிரி இருக்கும். இதனுடைய என்ன கான்செப்ட்னா, நம்ம எதிர்பார்க்குறது அட்டானமஸ் போர்டு எந்த திருச்சபையுடைய உள் நிர்வாகத்தில் தலையிடாது. ரெண்டாவது, எந்த திருச்சபை சொத்தையும் கையாடல் பண்ணாது. ஆனால் அவங்கள மானிட்டரிங் மட்டும்தான் பண்ணோம். இது என்னுடைய சொந்த கருத்து. நாங்கள் இந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுக்கு போர்டு வேணும்னு கேட்குறோம். இப்போ சில கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமைப்பு வந்ததுன்னா எங்களுடைய சர்ச்சு, அந்த கோயில்கள் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்படும், அந்த காணிக்கைகள்லாம் அவங்க கையில் தான் போகும், அதனால் எங்களுக்கு தேவையில்லை. இல்லை, அது தப்பான வதந்தி. அவங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அறநிலைத்துறை கூட அரசாங்கம் தலையில்லை. பெரிய கோயில்கள் அவங்க தலையீட்டில் தான் இல்லை. எந்த வகுவாரியமாக இருக்கட்டும், இந்த அறநிலைத்துறை ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த தலையீடோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை.
அது ஒரு தனி விங்கு, அது ஒரு பாடி. அவங்க தான் அதை கண்காணிக்கிறாங்க. அதில் இருக்கிற சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு சம்பளம் கவர்மெண்ட் தருது. அது உள்ளே இருக்கிறாங்க பாருங்க, உள்ள வாட்ச்மேனு, உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கூலி வேலையாட்கள், உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பூஜை காரியங்கள் செய்கிறாங்க. அதுக்கு தான் இந்த அறநிலைத்துறையை காணிக்க பயன்படுத்துகிறாங்க. எந்த சூழ்நிலையும் அரசாங்கம், நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு நேரடியாகவோ மறைமுகமோ அதில் தலையீடு என்பது இல்லை. அது ஒரு துறை, அந்த பார்வையில் செயல்படுது, அவ்வளோதான். அது ஒரு மினிஸ்டர் ஒன்று போட்டாங்க, அவர் அது கண்காணிக்கிறார், அவ்வளோதான். அவர் உள்ளே வந்து இந்த காரியம் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்லி அதை கண்காணிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர அதிகாரம் செலுத்துறதுக்கு வகுப்பு வாரியத்துக்கும் அதிகாரம் இல்லை, இந்த அறநிலைத்துறையும் அதிகாரம் இல்லை. அந்த அமைப்பில் தான் நம்ம கேட்குறோம், உங்கள் சொத்து வேணாம். ஏன்னா கிறிஸ்தவ சொத்து என்பது தனியார் சொத்து. தனியார் சொத்தை வந்து அரசாங்கம் வந்து கேட்க முடியாது. அதே டைமில் அதை மானிட்டர் பண்ணலாம், அரசாங்கம் வந்து மானிட்டர் பண்ணலாம், ஒரு துகடையின் கீழே எல்லாரும் கொண்டு வரலாம். அதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்படி ஒரு அரசு கண்காணிக்கும் போது அந்த மாதிரியான அந்த பாஸ்டர்ஸ், அந்த ரெவரண்டெல்லாம் எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய விடுதலை பறிபோகிறது என்ற நினைப்புக்கு உள்ளாவாங்களாம்? இல்லை, நீங்கள் அப்படியே உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பிஷப்புக்கும் அரசாங்கம் சான்றிதழ் தரல, எந்த பாஸ்டருக்கும் அரசாங்கம் சான்றிதழ் தரல, எந்த ரெவரண்ட்டுக்கும் அரசாங்கத்தினுடைய எந்த சான்றிதழும் கிடையாது. அது ஒரு சொசைட்டி. அந்தந்த சொசைட்டி, கேத்தலிக் ஒரு சொசைட்டி, லுத்தர்னு ஒரு சொசைட்டி, எல்லாமே ஒவ்வொரு சொசைட்டியோ இல்லாட்டி ட்ரஸ்ட்லையோ அவங்க செயல்படுறாங்க. அவங்க தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில், நிர்வாகத்தின் அடிப்படையில் ரெவரண்ட்டு பிஷப்னு அவங்க கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு யாருக்கும் அரசாங்கோட அங்கீகாரமோ அரசாங்கனுடைய ஒப்புதலோ எங்கேயுமே கிடையாது. அப்போ நியாயமாக பார்த்தாக்கா அரசாங்கத்தின் பார்வையில் இது எல்லாமே வந்து ஒரு ஜீரோ மாதிரி தான். இப்போ அரசு கையில் எடுத்தா, அதாவது வாரியம் வைத்து அதை கண்காணிப்பது அரசு என்ற நிலைக்கு வந்துட்டா, இந்த பிஷப் அவங்கவுங்களாக கொடுத்துக்க முடியுமா? அந்த இப்போ கொடுக்குற பாஸ்டர்ஸ், பிஷப் அந்த போஸ்டிங்லாம் அந்த அமைப்புகளே கொடுத்துக்க முடியுமா, இல்லை இது கண்காணிக்குமா அந்த வாரியம்? இல்லை, இது எதுக்கு போர்டு கொண்டு வரோன்னாக்கா, இன்றைக்கி பிஷப்ன்றது பெரிய ஆனரபிள் சீட். அது சாதாரண இல்லை. ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரு பிஷப் அமைவாங்க. ரெண்டாவது அவங்களுடைய அந்த போஸ்டுடைய வேல்யூ இல்லை. இப்போ ஒரு மாவட்டத்தில் 40 பிஷப் இருக்காங்களே. இப்போ சொன்னீங்க பாரு, உங்கள் வாக்கு அடிப்படையில் தான் ஒரு மாவட்டத்தில் ஒரு தெருவுக்கு 40 பேர் இருக்கிறாங்க. இதை எப்படி வாங்குறாங்கனாக்கா வெளியாரங்கம்மா 2000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு வேலை போயிடுது. அப்போது இதை நம்ம அப்படியே விட்டாலும் ஒரு காலகட்டத்தில் கேலியும் கிண்டலும் ஆகிடும். அப்போ இதை மானிட்டர் பண்ண யார் பண்ணுறது? அரசாங்கம் தலையிடாது. அப்போது நம்மளே அந்த போர்டு அரசாங்கம் பர்மிஷன் தருமானால், ஒரு அட்டானமஸ் போர்டு கிடைக்குமானால், நம்மளே முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த அட்டானமஸ் போர்டு கிடைக்குமானால், இருக்கிற ரெவரண்ட்டு, பாஸ்டரு, பிஷப் தலைமைகள், அது கத்தோலிக்கு, சிஎஸ்ஐ, லுத்தரன், இண்டிபெண்டன்ட் சார்பாக ஒரு குழு அமைச்சு அவங்க முடிவு எடுப்பாங்க. இதில் அரசாங்கம் தலையிடாது. எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கமோ அரசாங்க நிர்வாகமோ இதில் தலையிடாது. இவர்கள் திருச்சபை ஒருங்கிணைஞ்சு இந்த முடிவுகளை செய்யலான்ற ஒரு ஒப்புதல் கொடுத்தால் அடிப்படையில், ஒப்புதலுடைய அடிப்படையில் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அரசாங்கம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படாது. இன்று இருக்கிற அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த வகையில் தான் போகுது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றது அதிகமாக நம்மளால் கேட்க முடியல. பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்களே தவிர நமக்கு பாதகமோ அந்த பேச்சு தாக்கப்படுகிறார்கள் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை பல இடங்களில் தாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்துட்டு தானே இருக்குது. அது வந்து உள்ளே போய் பார்த்தோன்னா அது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள். அதை வந்து அரசாங்கம்லாம் தலையிடாது. அந்தந்த வட்டத்தை அவங்க தலையிட்டுக்குவாங்க. இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தை நீங்கள் பாராட்டுறீங்க, உங்களுக்கு அதாவது பாதுகாப்பு அளிக்கிற அரசாங்கம்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் சிறுபான்மையினருக்காக ஒரு கூட்டணியை விட்டு வெளியே வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தானே, அது உங்களுக்கு சாதகமாக தானே செயல்படுதுன்னு சொல்லுங்கள். இல்லை, எந்த அரசாங்கம் வந்து பாதகமாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மைன்னு சொல்கிறத விட கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு தான் தராங்க. இதை மீறி சில காரியங்கள் அரசியல் குற்றவாளிகள் சில பேர் செய்கிறாங்க. சில குற்றங்களை, சில தவறுகளை சில பேர் வந்து அரசியல் மேலே போட்டுறாங்க. மற்றபடி எந்த அரசியலும், எந்த அரசியல் தலைவர்களும் கிறிஸ்துவ சார்பாக தான் இருக்காங்களே தவிர கிறிஸ்துவுக்கு விரோதமாக யாருமே இல்லை.
ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவங்க தான், அவங்க எல்லாமே கிறிஸ்துவ காலேஜில் படித்தவங்க தான், அவங்க பிள்ளைங்க இன்ன வரைக்கும் கிறிஸ்துவ தான். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஒரு பெரும்பாலானவர்களின் கருத்து. ஆனாலும் அந்த தலைவர்கள் கூட கிறிஸ்தவ பள்ளியில் கல்லூரியில் படித்தவங்க தானே, ஏன் அவங்க அப்படி நடந்து? இல்லையா, பாரதிய ஜனதா கூட சரி கிறிஸ்துவங்களுக்கு விரோதமாக இல்லை, கிறிஸ்துவங்களுக்கு பாதுகாப்பு தான் தராங்க. அவங்க பாதுகாப்பு தரல அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவம் செயல்பட முடியாது, தராங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சில தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்க மேலே சொல்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேரை வாங்கிறதுக்காகவோ தன்னை வந்து ஒரு வித்தியாசமாக வெளிப்படுத்துறதுக்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்தை தவறாக புரிஞ்சுட்டு தவறாக பயன்படுத்துகிறாங்களே தவிர அவங்கள கூப்பிட்டு அவங்க பேசினாங்களாக்கா இந்த மாதிரி காரியங்கள் வராது. உலகத்திலே இந்தியா மாதிரி ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடியது எங்கே இல்லை. விதிவிலக்கு மணிப்பூர் நடந்தது. அந்த மணிப்பூரில் நடந்த சம்பவத்துக்கு இது வரைக்கும் கிறிஸ்துவ சார்பாக குரலை கொடுக்கறதுக்கு எல்லாமே தூரத்தை தான் கொடுப்பாங்களே தவிர அரசாங்க ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ இது வரையும் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தலைமை இல்லை. பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. நமக்குன்னு தலைமைன்னு ஒன்று இருந்திருந்தாக்கா தலைமை போய் கேள்வி கேட்கும். தலைமை இல்லை, ஸ்டேட்லையும் இல்லை, சென்ட்ரல்லையும் இல்லை. தலைமை இல்லாதனால கேள்வி கேட்குறது நாதி இல்லாதனால மணிப்பூர் அதிகமாக பாதிப்புள்ளாகுது. இனி அந்த சம்பவங்களை வரக்கூடாது, அப்படி தடுக்கணும். நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கம் உனக்கு இருந்தாக்கா தயவுசெய்து சபை பார்க்கக்கூடாது. அப்போ எல்லாரும் இந்த வாரியம் வந்து தமிழ்நாடு அளவில் மாநில அளவில் வேண்டும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒன்றிய அளவில் வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது நல்லது தான். முதலாவது இந்த நல்ல செய்தி, நல்ல திட்டம் தெற்குலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து புறப்படுன்ற வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு உண்மையாக பார்த்தாக்கா எல்லா நன்மைகளும் சரி. இந்தியாவிலே முதல் கல்வி சாலை தமிழ்நாட்டிலேருந்து தான் புறப்படும். எல்லாம் குமரிமுனையிலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்க? தொடங்கணும். குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து துவங்கணும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற ஆட்சியத்துலேருந்து இது துவங்குச்சுனாக்கா பெரிய ஒரு சிறப்பு, வரலாற்றை வந்து திருத்தி எழுதுன மாதிரி ஆகிடும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தொடங்குறாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலமும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அளவில் ஒரு வாரியம் வரும். அதாவது முதலாவது இங்கே வந்தாவே, ஏன்னா இது நல்ல காரியம், இங்கே வந்தாவே எல்லா ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலில் போயிடும். கொஞ்சம் இல்லை, ஒரு 6 மாதம் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஆணையம் இருக்குது, சிறுபான்மை ஆணையம்லாம் இருக்குது. இதன் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கும் சரி மற்ற பௌத்தர்கள் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர்களுடைய பாதுகாப்பை வழங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரியம் தேவையா உங்களுக்கு? இது நல்ல கேள்வி தான். கிறிஸ்துவனுக்கு சாதகமான சட்டங்கள் 26 ஆக்ட் இருக்குது, 30 ஆக்ட் இருக்குது, 31 இருக்குது, 32 இருக்குது, 32A இருக்குது. கூடுதலாக சிறுபான்மை அமைப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த சிறுபான்மை அமைப்பை அமைக்கிறதுக்கு வந்து பல தலைவர்கள் வந்து அதிகமாக தியாகம் பண்ணி தான் அதை கொண்டு வந்தாங்க, போராடி கொண்டு வந்தாங்க. பல நீதி அரசர்கள்லாம் போராடி கொண்டு வாங்கினது தான். இதெல்லாம் யாருக்குன்னா சிறுபான்மையுடைய பாதுகாக்காக. ஆக இந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சொத்து ஒன்றா திருச்சபைக்கு வாங்கிக்கலாம், எவ்வளோ நிதி ஒன்றா வாங்கலாம், எவ்வளோ ஸ்கூலில் ஒன்றா கட்டலாம், மருத்துவமனை கட்டலாம். அந்த அதிகாரத்தை இந்த சிறுபான்மை நம்ம தருது. அந்த அதிகாரத்தை சிறுபான்மையுடைய சட்டங்கள் நமக்கு தருது. எல்லாமே போற்றக்கூடியது தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சட்டங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ சிறுபான்மையினருக்கான சட்டம் இல்லை, அது சிறுபான்மையோட பொது. அதில் வந்து புத்திஸ்ட் அடங்கிடுவாங்க, சிக்கிமி அடங்குவாங்க, அதில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல. கிறிஸ்துவலும் அடங்குறாங்களே தவிர அவங்களுக்கு தனித்துவம் இல்லை, மற்றவங்களுக்கு தனித்துவம் இருக்குது. அப்போது இது எது குறிக்குதுனாக்கா இதை வந்து பயன்படுத்தி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டங்கள்லாம் சாதகமாக பயன்படுத்தி நிறைய குற்றங்கள் செய்கிறாங்க. ஃபாரின் ஃபண்டை வாங்கி தன் குடும்ப தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் பெயரில் ஃபாரின் ஃபண்டு வாங்கிக்கிறாங்க, ஆனால் அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை. நிறைய காலேஜில் போனாக்கா, நிறைய ஸ்கூல்ஸ், பெரிய பெரிய ஸ்கூல்லாம் போனாக்கா, ரெண்டாவது மக்களை காட்டுறாங்க, இவ்வளோ ஜனங்க ஏழைங்க, இவ்வளோ ஊழிகாரங்க ஏழைங்க, மக்களை காட்டி வாங்குறாங்க. அது இதே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அது குடும்ப சொத்தாக பயன்படுத்திக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கோ அது கேள்வி கேட்குறதுக்கும் இந்த சட்டத்தில் இல்லை, எந்த சட்டத்தும் இல்லை. அவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கோ அவங்களை தண்டிக்கிறதுக்கோ நீதி முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கோ இந்த எந்த சரத்துலையும் இல்லைன்னா இல்லை. அப்படி பயன்பெறுகிறவர்கள் உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை வரும் தானே நீங்கள் இந்த மாதிரி? இல்லை, இது என்னுடைய சொந்த கருத்தை தவிர அவங்க எதிரியாக பார்க்குறாங்களா இல்லை நண்பனாக பார்க்குறாங்க. ஏன்னா தவறு சுட்டி கட்டால் கோவம் தான் வரும். இது எனக்காக நான் செய்யலையே, இந்த சமுதாயம் இல்லை,
78 வருஷமாக ஒருத்தன் அரசாங்கம் இல்லாமல், ஒரு தனி சட்டம் இல்லாமல் இருக்கிறான். 78 வருஷமாக சிறுபான்மையிட ஃபண்டு வந்து ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் யாரும் அதை அனுபவிக்கலை. அப்போ அந்த ஃபண்டெல்லாம் எங்கே போகுது? இது வரைக்கும் நான் படித்த இவ்வளோ காலங்களில் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இதுவரைக்கும் அந்த ஃபண்டு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இதில் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு கேட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ரேஷன் கடையில் 10 கிலோ அரிசி வாங்குறானாக்கா எந்த கிராமத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எந்த மூல முறைகளில் போனாலும் 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சிறுபான்மை அமைப்புலையோ இல்லை சட்டசேவை பயன்படுத்த ஃபாரின் ஃபண்ட்லேயோ எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை ஏழை கிறிஸ்தவர்கள் பயன்பெற்றாங்க அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை வாங்க முடியாது, தரவும் மாட்டாங்க. அப்போது நம்ம இப்படியே விட்டுட்டு காலம் கடந்து போகிறது நல்லதில்லை. இது என்ன மாதிரி ஆட்கள், ஒருங்கிணைந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க வராங்க, நாங்கள் தான் அனுபவிக்கலை, அடுத்த சன்னதியாவது அதை வந்து வாங்கி அனுபவிக்கிட்டோம். ஏன்னா சுட்டி காட்டுறது சட்டத்தில் அங்கே இடம் இல்லை, இல்லாதனால தான் கேட்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 40,000 கோடி 50,000 கோடிக்கிறாங்க. அவங்க 2 தலைமுறை போய் பாருங்கள், அவங்க அப்பாவுடைய அப்பாவை போய் பாருங்கள். சாதாரண வாத்தியார் ரோட்டில் உட்காந்துருப்பார், அவர் சாதாரண குடிசை வீட்டில் இருந்தவங்க தான், சாதாரணமாக ரோட்டில் வெள்ளை அடிச்சிருந்தவங்க தான். இன்றைக்கி 40,000 50,000 கோடி வந்து வேல்யூபிள் பொருள் அவங்களுக்கு இருக்குது. எப்படி வந்தது? கிறிஸ்தவன் பெயரால் ஃபாரின் ஃபண்டை வாங்கி தான். மக்களை ஒன்றும் வாழ்க்கை தரத்தில் யாரும் முன்னுக்கு வந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி உண்மையாகவே போய் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் 3ஆவது நிலையில் தான் இருக்கிறாங்க, ஏழைங்களாக தான் இருக்காங்க, யாரும் முன்னுக்கு வந்த மாதிரி இல்லை. வெளிநாட்டு நிதிகள்லாம் தடுக்கப்பட்டு விட்டது, அது முறைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள். இல்லை, அது பொய்யானது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுவும் தடுக்கலை. நிறைய பேர் ஃபாரின் ஃபண்டை வாங்கி தனக்காக சேர்த்துக்கிறாங்க. நிறைய பேர் ஃபாரின் ஃபண்டை வாங்கி சில கூட்டங்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க, மறியல் பண்ணுறது, இந்த காரியங்களாம் பயன்படுத்துகிறாங்க. அதை அரசாங்கம் பார்க்குது, அரசாங்கம் வந்து நேரடியாக கண்காணிக்குது. அதை பார்த்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபண்டை வாங்கி இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு இப்போ லாஸ்ட் இயர் நான் கேள்விப்பட்டேன், எல்லா ஸ்டேட்லேயும் சிறுபான்மை அமைப்பை கலைச்சணும், ஒன்லி சென்ட்ரல் மட்டும் வைக்கணும்னு சொல்லி ஒரு வதந்தி இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்ததா ஒரு பேச்சு அடிப்பட்டது. உண்மை தெரியாது, உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் அது போகிற பார்த்தா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட்லையும் சிறுபான்மை அமைப்பை கலைச்சிடுவாங்க, சென்ட்ரல் ஆக்கிடுவாங்க. அப்போ அப்படி ஆக்கிட்டாக்கா கிறிஸ்டியன் முழுக்க ஆகும். இதை வந்து பாதுகாக்கிறதுக்கோ, இது பாதுகாப்பு தர்றதுக்கோ, இல்லை உங்களுக்கு நான் இருக்கிறேன் பக்கபலமாக இருக்கிறதுக்கோ யாருமே கிடையாது. இன்றைக்கு திராவிட ஆட்சிகள் கண்டு இல்லைன்னாக்கா கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவங்களுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இறைவனை ஆராதிக்க முடியுது. தன்னுடைய சிறுபான்மை சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய இறை நம்பிக்கையும் பண்ணலாம். மக்கள் பொது சேவை செய்கிறாங்க. அநேக பள்ளிகள் ஏழை எளிவெல்லாம் பயன்படுறாங்க. இன்ன வரைக்கும் கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல்லையும் சரி, கிறிஸ்தவ பள்ளிகளும் சரி, அநேக இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களை விட அவங்க தான் அதிகமாக அதில் இன்வால்வ்மெண்ட் ஆகிறாங்க. வாழ்க்கை அடுத்த லெவலில் வராங்க. இன்றைக்கி அமெரிக்காவில், இங்கிலாண்டில், ஜெர்மனியில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இங்கே படிச்சுட்டு போனவங்க தான். இங்கேருந்து கிறிஸ்தவங்களுக்கு போனாங்களோ இல்லையோ, இந்துக்கள் நிறைய பேர் என்னாங்க அமெரிக்காவை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு உயர்ந்துட்டாங்க. இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க தான் இங்கிலாந்து நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து போனவங்க தான் அங்கே பிரசிடெண்ட்டுக்கு போட்டியிடுகிறவர் வரை எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான். இது யாருடைய சலுகை? கிறிஸ்துவ மிஷினரிமாருடைய தியாகங்கள். ஆனால் அந்த மிஷினரிமார் பண்ண தியாகங்கள் இன்றைக்கி பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ சிறுபான்மையா சொல்லுது, எல்லாம் சேர்த்துக்கன்னு சொல்லுது, விற்கன்னு சொல்லலை. நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், மக்களுக்காக சேர்த்துங்க, சேர்த்து மக்களை செலவு பண்ணுங்கன்னு சொல்லிக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ஆணையம் மூலமாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? செய்ய முடியாது, அதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஒரு நல்லா தெரியும், இந்த திருச்சபையோ இந்த அந்த ஆணையத்தின் தலைவருக்கு ஒரு அமைச்சருக்குரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இல்லை இல்லை, இதில் தலையிட மாட்டாங்க, தலையிட முடியாது. அது வந்து ரிலீஜன் ஆகி போகுது, தலையிட மாட்டாங்க. இது யார்? நாங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு தலைமைகளை வந்து நாங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் தான் கேட்டுக்கணும். ஒரு பிரச்சனை வருதுனாக்கா முதலாவது திருச்சபையோ தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வருதுனாக்கா முதலாவது எங்களுக்குள்ளே நான் தீர்த்துக்கணும். எங்களால் முடியல தான் நான் கோர்ட்டுக்கு போகணும். இந்த விவகாரத்தில் எந்த கட்சியும் அவங்க வர விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை அவங்க வந்து தலையிட மாட்டாங்க. அது பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகங்களாக இருக்கட்டும், தலையிட மாட்டாங்க.
எங்களுடைய பிரச்சனை நாங்கள் தாங்க தீர்த்துக்கணும். ஏன்னா அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் அண்ணன் தம்பிங்க, நீங்கள் ஒன்று சேர்ந்துங்க, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்துங்க. இவ்வளோ ஃபண்டு எவ்வளோனா நீங்கள் வாங்கிக்க நாங்கள் அனுமதிக்கிறோம், அரசாங்க சட்டம் அனுமதிக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் இப்போ பகிர்ந்து அழிச்சிங்க அப்படின்னு சார். அப்போ கிறிஸ்தவனுக்கு விரோதி யார்? வெளியே இல்லை, கிறிஸ்தவர்களே. ஒன்றில் இந்த வாரியம் வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆவாவன் தெருக்கு வாரியம் ஆலைய ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் தேவாலய பணியாளர்னு ஒன்று வந்துடுச்சு. அது யாருக்காவது பயனா என்று சொன்னால் நிறைய பேர் பயன் இல்லை. சுடுகாட்டில் வேலை செய்கிறவன், தொழிற்சாலைகள்கிட்ட வேலை செய்கிறவன், அப்படி எத்தனை பேர் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அதாவது வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்கிறவங்க முன்னேறணும் தானே, அதுக்காக அந்த சொல்கிறதா ரைட்டு. ஒருத்தனுக்கு இந்த சலுகை கொடுத்தா, ரூபா கொடுத்தா அவன் முன்னோர்கள்லாம் வரமாட்டான். அவனுக்கு தேவை சுகாதாரம் வேணும், நல்ல மருத்துவம் வேணும், அவனுக்கு தேவை நல்ல ஆகாரம் வேணும், அவனுக்கு தேவை வஸ்திரம் வேணும். நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ திராவிட மாடல் அரசு உரிமை தொகை, மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகைலாம் தவறுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தவறு என்று சொல்ல முடியாது. அந்த பணம் கூட இல்லாமல் எவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க நன்மைக்காக தான் செய்கிறாங்க, அதை தவறாக பயன்படுத்த. அதே மாதிரி தான் இந்த வாரியமும் இந்த அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே, தேவாலயம், அதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ஆனால் இது வரைக்கும் அடைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா உறுப்பினர் கார்டு வந்து நிற்கிது. அது இனிமேல் அடுத்த லெவலில் ஒருத்தர் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவைன்னா திருச்சபை பாதுகாக்கணும், திருச்சபை ஊழியர்கள் பாதுகாக்கணும், திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்படணும். இந்த வாரியம் அமைப்பதன் மூலமாக ஒரு புதிய அமைப்பை கொண்டு வந்து அதன் தலைவராக, அதனை நிர்வகிப்பவராக நீங்கள் வர வேண்டும் என்ற தனிப்பட்ட ஒரு ஆசையின் காரணமாக இப்படி செயல்படுகிறீர்கள். அதாவது நான் கேட்குறது அட்டானமஸ், அரசு சார்ந்த வாரியம். இதில் வாரியம் அமைக்கிற வரைக்கும் தான் என்னுடைய தலையீடு இருக்கும். அமைஞ்ச பிறகு அதுக்கு சட்டம் எழுதுவோம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அரசாங்கம் முடிவு எடுக்கும். வாய்ப்பு ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைச்சாலும் 3 வருஷம் தான் நாங்கள் இருக்க முடியும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எங்களுடைய எழுத்துக்களை, எங்களுடைய பேரெல்லாம் மறைக்கப்படும், மறுக்கப்படும். இது வந்து யாருக்கும் நிரந்தரமானதில்லை. நிறைய அறிவாளிக்கிறாங்க. இதை அமைச்சு கொடுத்துட்டாக்கா இதை விட சிறப்பான அறிவாளி உள்ள நிறைய இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பல பேர் வாரியங்கள் அமைப்பதற்காக முனைகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை இல்லை, எல்லாருக்கும் அமைப்பதற்கு முனைக்கல. நல்லா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சரி, ரெக்வஸ்டேஷன் தான் கேட்குறாங்க. வாரியம் வேணும், வாரியம் வேணும், வாரியம் வேணும். அது நல்லது தானே. ஒன்று கூடி எல்லாரும் அரசாங்கம் யோசிக்குது, வாரியம் எப்படி தருவேன், எப்படி தருவேன், எப்படி தருவேன்னு யோசிக்குது. ஆனால் உள்ள நடக்கிறது என்ன? அதற்கான சட்டங்கள், வழிகாட்டல்கள் கிடையாது. எந்த ஒழிகாரங்க எத்தனை பேர் போகிறாங்க, வாரியம் வேணும் வேணும் வேணும்னு தான் போகிறாங்களே தவிர. அதாவது எனக்கு மட்டும்தான் தெரியுன்றது ஒரு பெரிய தற்சருக்கு மாதிரி தெரியலையா? தற்சருக்குலாம் இல்லை, எனக்கு அனுபவம் இருக்குது. என்னை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஜஸ்டிஸ் இருக்காங்க. அவங்களே நான் சொல்கிறாங்க, நம்ம அமைச்சு தரலாம். இந்தியாவிலேயே என்னை தவிர தப்பாக எடுத்துக்காதீங்க, அமைக்க முடியாது. அரசாங்கம் நினச்சா கூட பண்ண முடியாது. எனக்கு தெரியும் திருச்சபைக்கு என்ன, இண்டிபெண்டன்ட்டுக்கு என்ன, சிஎஸ்சிக்கு என்ன, லுத்ரனுக்கு என்ன, கேத்தலிக் என்ன, பாமர மக்கள். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒருத்தரப்பான், அவனுக்கு கல்வி அறிவு இருக்குது, அவன் பாட்டம் வீட்டில் இங்கே கல்வியை படிச்சிருக்க மாட்டான், பண உதவி எதுவுமே இருக்காது, அவன் பழைக்கிறதுனா வழி. சிட்டியில் வந்து எப்படி வேணால் பழைச்சிக்கலாம். இப்போ கீழ்மட்டத்திலேருந்து நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் இப்போ சொன்னீங்க, நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, என்னை தவிர யாரும் செய்ய முடியாது. இது ஒரு அதீதமான நம்பிக்கையாக தெரியலையா உங்களுக்கு? இல்லை, என் மேலே நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்துவ சமுதாயத்து மேலே அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏதாவது என் மூலியமாக ஒரு நன்மை செய்ய முடியாதா? வேறு ஒருத்தர் மூலமாக அது வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? எப்படி? வேறு ஒருத்தர் மூலமாக வாரியம் அமைந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள? அறிவாளி இருந்தால் இன்னும் நல்லது தான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சிறப்பாக செய்கிறதுக்கு யாரும் வந்த மாதிரி தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் எனக்கு வாரியம் கொடு, வாரியம் கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான உங்கள் நினைவுகள் பிறரை வந்து உங்கள் மேல் ஒரு எதிர்த்தன்மையை, அதாவது முரண்பாட்டை கொள்ளத்தக்க? முரண்பாடெலாம் சொல்ல முடியாது. நான் தேவையை மட்டும் தான் சொல்கிறேன். கிறிஸ்துவ சமுதாயம் இல்லாமல் இருக்குது, அவளுக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது எனக்காக இல்லை, அடுத்த தலைமுறைகள்லாம் இது நல்ல பயனடையும், அதுக்காக தான் சொல்கிறேனே தவிர எனக்கு தேவையானது வந்து ஆண்டவர் இறைவன் கொடுத்துருக்கார், அது போதும். இந்த வாரியம் அமைவதற்காக நீங்கள் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன, வரிசையாக சொல்லுங்கள். அதாவது இந்த வாரியத்துக்காக சிறுபா அமைப்பினுடைய மந்திரி அவர்களை பார்த்தோம், கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னாரு.
சிறுபான்மை சேரமனை பார்த்தோம். கண்டிப்பாக அது வந்து நமக்கு தேவைன்னு அவர் இது சொல்கிறார். இப்போ இந்த ஆட்சியில் மட்டும் சொல்கிறீங்களா, அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் முயன்று பார்த்தீங்களா? இல்லை, முன்னாடி நான் முயற்சி செய்யலை. நான் இந்த ஆட்சியில் தான் அதிகமாக முயற்சி செய்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த ஆட்சி வந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை தராங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கேன், எப்படியாவது உங்களுக்கு இதை அமைச்சு தரோம். இப்போது இருக்கிற ஆணையாளர் ஒரு அறிவிற் சிறந்தவர். ஆமாம், ஜோஹரன், ஃபாதர் ஜோஹரன் அவர்கள். அவர் எந்த அளவிற்கு உங்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார்? இந்த ஆணையர் வந்து இதோடைய தேவையை வந்து புரிஞ்சிட்டார். அவர் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறார். ரெண்டாவது, இது ஒரு வெற்றிடமாக இருக்குதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அதான் அந்த பக்தியில் வந்து தன்னை ஏமாற்றிக்காமல் நிஜத்தை மட்டும் பார்க்குறாரு. இன்னைக்கு 78 வருஷமாக லா இல்லை சொல்கிறோம். அவர் யோசிக்கிறாரு, ஆமாம் நான் பைபிள் காலேஜில் படித்தேன், ஆனால் சட்டம் இல்லை தான். அவர் நிறைய பட்டப்படிப்புகள் படிச்சிருக்காரு. சமீபத்தில் மதுரை ஒரு சுவாமிநாதன் யாரோ ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு திருச்சபுடைய நிலம் விற்கிறாங்க. அதோடைய ரெக்கார்டு வந்து ஜட்ஜி பார்வைக்கு போகுது. அவர் சொல்கிறாரு, 78 வருஷமாக கிறிஸ்து சட்டம் இல்லைன்றது இப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், சிவன் சொத்தை விற்கிறது குலநாசம் ஆகிடும்னு சொல்லி பயமுறுத்துகிறோம். அந்த பயம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு கேட்குறேன். அப்போது அந்த சுவாமிநாதன் ஐயருக்குன்ற மென்டாலிட்டி கூட, அந்த விஷயம் கூட கிறிஸ்டானிட்டிக்கு இல்லைன்றது அவர் உணர்த்துறார். அப்போவாச்சும் சட்டம் இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, திருச்சாப்பி சொல்லிட்டு விற்றுக்கோ, நாங்கள் யாரும் தடுக்கல, புரட்சியாரியாக விற்காதீங்க, அங்கே விற்கிற கோயிலெலாம் கட்டாதீங்க. இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட பஞ்சமி நிலங்கள்னு ஒரு ஒதுக்கப்பட்டு அந்த நிலங்களை யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்ற ஒரு நிலை இருந்தது. அது மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள்லாம் போராடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வாரியம் வந்தால் நீங்கள் செய்ய முடியுமா? ஏற்கனவே கோர்ட்டு கண்ட்ரோலில் நிறைய கிறிஸ்தவ மிஷன் மாடல் லேண்டுகள் அங்கே இருக்குது. பல வருஷங்கள் 30-40 வருஷமாக இருக்குது. இப்போ அதோடைய முடிவு என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து தன்னுடைய நலத்திட்டங்களை அதை பயன்படுத்திக்கும். ஆனால் திருப்பி அந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு நினைக்கிறீங்களா? மாட்டாதில்லை, நமக்குன்னு தலைமை எதுவுமே இல்லை. இந்த சூத்தியாண்ட கூட கேட்கறது ஒரு ஆள் இருந்தால் தானேங்க, இது வரைக்கும் இல்லை. ஒரு ஜட்ஜிக்கிட்ட பேசுகிறேன், அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒதுக்குற ஃபண்டெல்லாம் இந்த லேண்டு பராமரிப்புக்கு, ஸ்கூல் பராமரிப்புக்கு அதுக்கு போயிடுது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாரியம் இருந்துச்சுனாக்கா, ஒரு போர்டு தனித்துவமாக இருந்தாக்கா, அதை நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் முன் வரோன்றாங்க. அப்போ அதுக்கு என்ன அங்கே வெற்றிடனாக்கா, கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு தலைமை இல்லைன்னு அர்த்தம். அந்த தலைமை இல்லாதனால தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அங்கே இருக்குது, கண்டது. இப்போ அந்த பெந்தகோஸ்தே என்று சொல்லப்படுகிற அமைப்புக்கு வேணால் தலைமை இல்லை, நிறைய தலைமைகள் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் தென்னிந்திய திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கெல்லாம் முறைப்படியான உலக அளவிலான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கத்தானே செய்து தலைமை இருக்க. நீங்களே சொல்லிட்டீங்க, உலக அளவுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க தலைமை எல்லாமே ஃபாரினர்ஸ். இல்லை, இவங்க வந்து வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுற போப்பெலாம் அப்படி தானே தான். இப்போ போப்பு வரைக்கும் வந்துட்டீங்க, அவங்க எல்லாமே ஃபாரினர்ஸு. அவங்க வந்து இங்கே தியாகம் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. திடீர்னு அவங்க பண்ண தியாகம்லாம் போதாதுன்னு நினைக்கிறீங்களா? மிஷினரியாக வந்து நிறைய பண்ணாங்க. இப்போ போப்பு அவங்க சொல்கிறாங்க, இந்திய நாட்டில் இவ்வளோ சொத்து இருக்குது, விற்றுட்டு வாங்கினாக்க போயிட்டுனா இருப்பாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே அப்படி இல்லை, அவன் இந்தியாவுக்கு சொந்தக்காரன், நம்முடைய மண்ணை சேர்ந்தவன், நம்மால் இந்த மண்ணுக்கு உரிமை வர்றவன் இவன் தான். இப்போ இந்த தென்னிந்திய திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்களாம் நம்ம ஆளுங்க கிடையாது, இந்த மண்ணின் ஆளுங்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இவங்க பணி செய்கிறவங்க, அவங்களுடைய வேலையால். ரோம் என்ன சொல்கிறாலும் அதை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க, கார்பரேட் மாதிரி. அது ஆக இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது தப்பு. நீங்கள் மொத்தமாக கிறித்தவர்கள் தான், எல்லாரும் கிறித்தவர்கள் என்ற பார்வை தானே உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து பெந்தகோஸ்து தனியாக அப்படின்லாம் யோசிக்கிறீங்க? இல்லை, பெந்தகோஸ்து தனியால் இல்லை. எனக்கு சுவிசேஷம் திருவா ஆண்டருடைய இறைவாக்கிய வந்து எல்லா இடத்துலையும் அதிகமாக சொல்கிறது வந்து பெந்தகோஸ்து தான். இந்த வாரியம் வந்து பெந்தகோஸ்து மக்களுக்கு மட்டும் நினைக்கிறீங்க? பெந்தகோஸ்து சொந்தம் கிடையாது. பெந்தகோஸ்து ஒரு பார்ட்டு. பெந்தகோஸ்தில் சில குற்றவாளிகள், பெந்தகோஸ்தில் சில ஊடுருவல்கள், இதை தடை பண்ணணுன்னாக்கா இந்த அமைப்பு வேணும். 2000 ரூபாய்க்கு பிஷப் பதவி போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா வேணும். இதே மற்ற அமைப்பில் அப்படி இல்லை. இப்போ கிறிஸ்தவ வாரியமா பெந்தகோஸ்தே வாரியமா? இது ஒன்லி கிறிஸ்தவ வாரியம். ஏன்னா இந்த அமைப்பில் பாருங்கள், இப்போ கேத்தலிக் சீசர்னாக்கா ஒரு பிஷப் ஆகணுன்னாவே பெரிய விஷயம். அவங்களுக்கு 60 வயசு வந்துடும். 60 வயசு வந்தாலும் அந்த குறிப்பிட்ட வருஷம் தான் அவங்க பதவியில் உட்கார முடியும். அதுக்கப்புறம் அவங்க முன்னாள் பிஷப் ஆகிடுவாங்க. இவங்க வாழ்நாள் பிஷப். இவங்க அப்படி இல்லை, வரும்போதே 70 வயசு, வாழ்நாள் முழுக்க பிஷப்பாக இருப்பாங்க.
ஏதோ தவறு நடக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சட்டம் இல்லை, இதை ஒழுங்குபடுத்த பெந்தகோஸ்தை தவிர மற்ற அமைப்புகள் வந்து சரியாக நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாமே நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு, குற்றங்களும் உண்டு, எல்லாமே உண்டு. இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு தலைமை வேணும். சரி, இப்போ வாரியம் தொடர்பாக முயற்சிகள், இப்போ வந்து ஆணையரை பார்த்தீங்க, அமைச்சரை பார்த்தீங்க, நீங்கள் அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்ன? அடுத்து சிஎம்ஐ பார்க்க போகிறோம், இந்த கோரிக்கை வைக்க போகிறோம். சிஎம்ஐ எங்களுடைய விருப்பங்களுக்கு இணங்க ஒரு வாரியம் அவருடைய மேற்பார்வையில் அமைச்சு நல்லபடியாக பண்ணி விட்டுணுமாக்கா எங்களுடைய முயற்சி அதோடு முற்றுப்பெறும். அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக. சீக்கிரம் எங்களுக்கு முதலமைச்சருடைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அதை முதலமைச்சர் கவனத்தில் பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் முதல் வாரியம் இதாக இருக்கும், இதுதான் உண்மையான வாரியமாக இருக்கும். ரெண்டாவது, இது அட்டானமஸ் போர்டு, அரசாங்கம் வந்து இது வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஃபண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சட்டங்கள்லாம் நீதி அரசுடைய தயவோடு இது எல்லாமே நாங்கள் சரி பண்ணுவோம். அரசாங்கம் மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் தருமானால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த சட்டங்களை வடிவமைச்சு அரசாங்கம் சப்மிட் பண்ணுறோம். இப்போ முதலமைச்சரை பார்க்கும்போது இந்த வாரியத்திற்கான சட்டங்கள் என்ன வரையறுத்திருக்கீங்க, எதை முன்னெடுக்க போகிறீங்க, இப்படியெல்லாம் கேட்டால் அதற்கான வரையறைகள் அல்லது அந்த தயாரிப்புகள் எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுருக்கீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்தா தான் சட்டங்கள் ஃபார்முலேஷன் பண்ண முடியும். இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிச்சு, அன்றைக்கி சட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் 1950 தான் சட்டம் வந்து வெளியே வருது. அது மாதிரி அவரோட கவனத்தை ஈர்ப்பதற்கு இல்லை விரைவாக இதை செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுவதற்கான செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தா அவர் ஈஸியாக அதை பண்ண முடியாது. ஏன்னா சட்டம் சம்மந்தப்பட்டது. இது என்ன நான் எழுதணும்னு யாருக்கும் தெரியவும் கிடையாது. அது எப்போ தெரியும்னாக்கா இது வந்து அங்கீகாரம் பெறும்போது தான் அது மக்களுக்கு தெரியணும். சில மசோதாக்கள்லாம் தாக்கல் பண்ணுறது எதுக்குன்னா அதில் என்ன நிறை குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்ல பண்ண முடியுது. ஏன்னா சட்டம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்ட பப்ளிக் பண்ண முடியாது. எழுதின பிறகு தான் நிறைகள் குறைகள் தீர்க்கப்படும். ஆமாம், அதுக்கு பொதுமக்கள்கிட்ட வைக்கணும் தானே. பொதுமக்கள் சார்பான பிஷப்புங்க உட்காருவாங்க. சிஎஸ்சி சார்பில், லுத்ரன் சார்பில், கேத்தலிக் சார்பில், செவன்த் டே சார்பில், பெண்டகஸ் சார்பில், இந்த சார்பில் உட்காருவாங்க. உட்கார்ந்து அவங்களுடைய ஒப்புதல் அடிப்படை தான் சட்டம் நிறைவேறும். நிறைவேறிட்ட பிறகு சட்டத்தை மாற்ற முடியாது, அவங்களுடைய ஒப்புதல் அடிப்படை தான் நிறைவேறும். இன்னும் ஒரு பொதுவான கருத்து இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் வந்து பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள், பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் கிறிஸ்தவம் அப்படித்தான், பல தலைவர்கள் பல பிரிவுகளாக இருக்குது. இவங்க எந்த நாளையும் ஒன்று சேர மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது. அதை எப்படி? உண்மைதான், எந்த திருச்சபையும் ஒன்று சேராது, எந்த கிறிஸ்தவம் ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் இந்த போர்டுன்ற அட்டானமஸ் போர்டுன்ற ஒரு அதிகாரத்துக்குள்ளோ ஒரு குடையின் கீழோ எல்லாரும் வரணும் அப்படின்னா வந்துடுவாங்க. நீங்கள் உதாரணமாக சாலையில் போகிறீங்க, உங்கள் விருப்பம் தான் ஹெல்மெட் போட்டுங்கன்னு சொல்கிறீங்க, போடுவாங்களா? போட மாட்டாங்க. காரில் போகிறீங்க, சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் விருப்பம் தான் போட்டுங்க, போட மாட்டாங்க. நீங்கள் சட்டம் போடுங்க, ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டக்கூடாது, அப்போ ஹெல்மெட் போடுவாங்க. பெல்ட்டு போடாமல் கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுங்க, எல்லாரும் காரில் பெல்ட் போடுவாங்க. அது மாதிரி தான் இந்த இப்போ என்ன தான் சொன்னாலும் யாருமே எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. சட்டம் நம்ம கொண்டு வந்துடுச்சுனாக்கா, இப்போ ஃபாரின் ஃபண்டாக இருக்கட்டும், மக்களோட எந்த இதுவாக இருக்கட்டும், எல்லா மக்களும் போய் சேரும், எல்லா மக்களும் பரவலாக போய் சேரும். அது வரைக்கும் தனிப்பட்ட அந்த அமைப்பு வந்து என்னமோ அவங்க சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பாவப்படுறாங்க. அதாவது நன்மை செய்யணுமே தவிர உதவி செய்யக்கூடாது. உதவி வந்து தனிப்பட்ட மனுஷன் தான் உதவி செய்வான். எத்தனை பேருக்கு உதவி செய்வான்? அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேருக்கு உதவி செய்வான். ஆனால் நன்மைன்றது வேறு. நன்மைன்றது அரசாங்கம் வந்து 1 லட்சம் பேருக்கு உதவி செய்வாங்க, 10 லட்சம் பேருக்கு உதவி செய்வாங்க, 1 கோடி பேருக்கு நன்மை பெறுவாங்க. அந்த நன்மை பெறக்கூடிய தலைமையை தான் நான் கேட்குறேன். நான் உதவி கேட்கல, நான் வந்து நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கல. எனக்கு உதவி, அதாவது நான் உதவி கேட்கல, நன்மை தான் கேட்குறேன். எனக்கு ரைட், என்னோடய உரிமை என்ன? சிறுபான்மை இப்போ எனக்கு கொடுத்த உரிமை என்ன? மத சார்பற்று கொடுத்த உரிமை என்ன? அரசியல் சட்டம் எனக்கு கொடுத்த உரிமை என்ன? அந்த உரிமையை ஒரு தலைமை அமைப்பு முடியும் எனக்கு நான் போய் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் எனக்கான உரிமை. அரசியல் சட்டம் எனக்கான கொடுத்த உரிமை இல்லை. அதுக்கு சிறுபான்மை பிரிவுன்னு ஒன்று இருக்கும்போது இது அடுத்தபடியாக இன்னொன்று தேவைன்னு நினைக்கிறீங்க? சிறுபான்மை பிரிவுன்றது எல்லாருக்கும் போகுது. அது அந்த பிரிவு கூட குற்றங்களை தடுக்கவோ குற்றங்களை சுட்டி காட்டுவோ அதுக்கு இல்லை. இப்போ அந்த சிறுபான்மை பிரிவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வக்பு வாரியம்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க? தனியாக கேட்குறோம். என்னென்னா அந்த சட்டங்கள்லாம் எங்களை பாதுகாக்க தான் இருக்குது.
எங்களுக்கு வந்து சொத்து சத்தில் அந்த ஒரு சலுகை தர்றது தான் இருக்குது. ஆனால் அது தவிர சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அதை சுட்டி காட்டுறதுக்கோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துக்கோ அது இல்லை. இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் தனியாக கேட்குறோம். இப்போ பொதுவாக பெந்தகோஸ்தே மக்கள், அந்த பாஸ்டர் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் மிகவும் ஈடுபாட்டோடு நற்செய்தியை பரப்புவதும், தனியாக ஒரு தேவாலயம் அமைத்துக்கொள்வது, அதன் மூலமாக பரப்புவது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க. நீங்கள் கண்காணிக்கும் போது அந்த செயல்பாடுகள்லாம் குறையும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இல்லை, அதாவது குற்றங்களை செயலோடு தான் நாங்கள் சுட்டி காட்டுறோமே தவிர நன்மை செய்யும்போது நம்ம ஏன் குட்டி காட்டுறோம்? ரெண்டாவது, இன்றைக்கி சிஎஸ்ஐயில் ஒருத்தர் காத்துல இருக்காங்க. அவங்கள பார்த்து, அந்த ஃபாதர்களை பார்த்து மனம் திரும்பி ஆண்டவர் ஏதர்களும் உண்டு. ஏன்னா அவங்களுடைய தேவனுடைய சாட்சியாக வாழ்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் உள்ள வாங்குறாங்க. நிறைய பேர் கிறிஸ்துவங்களாக மாறுறாங்க. அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய உண்மையான சாட்சி, அவங்களுடைய அருள் வாக்கு, அவங்கள பார்த்து பண்ணுறாங்க. இன்னொரு கூட்டங்க அது வேதத்தை படித்து இவங்க அறிவிக்கிறாங்க. அதை கேட்டு உள்ள வாங்குகிற கூட்டங்களும் இந்த பெந்தேகோஸ்தே அமைப்பில் இருக்குது. கிராமத்துங்களில் ஜனமே போக முடியாத இடத்துல சின்ன சின்ன ஓலை குடிசை கட்டிக்கிட்டு அங்கே ஆண்டவரை அவங்க ஆராதிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அப்போது இங்கேயும் உண்மை, இங்கேயும் உண்மை, நடுநிலையாந்து செயல்படணும். இப்போ வாரியம் அமைக்கப்பட்டால் வருமானம் எதுவுமே இல்லாத கிராமங்களில் இருக்கிற இந்த பெந்தகோஸ்தே இல்லை வேறு எந்த சர்ச்சு அதில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு உதவிகள், பண உதவிகள் அந்த மாதிரியான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து யாருக்கும் உதவி தராது. எல்லாருக்கும் என்ன உரிமை அதை தான் தரும். அதாவது 2-3 காரியங்களை செய்யும். இந்த வாரியம் வந்தால் திருச்சபையில் பாதுகாப்பு தரும், 2வது அங்கீகாரம் தரும், 3வது நிவாரண உதவிகள் தரும். இந்த 3 தான் இது செய்யுமே தவிர அவங்களுக்கு பண உதவியோ அவங்களுக்கு அந்தந்த உதவியோ செய்கிறதுக்கு இல்லை. நன்மை செய்கிறது தான் இருக்குது. 3 வித பணம் கொடுக்குறது நன்மை கிடையாதா? இல்லை, இது வந்து பணம்லாம் தராது. யாருக்கு பணம் தரும் அப்படின்னாக்கா அது அரசியல் சட்டம் நமக்கு எழுதி தரோம்ல, அது முடிவு தரும். இப்போ அறநிலையத்துறையில் வருமானம் வராத இடங்களில் பூசை பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள் இதில் வராது? வராது. முதலாவது வாரியம் வந்த பிறகு நம்ம பேசிக்கலாம். இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. வாரியமே இப்போ ரகசியமாக வச்சுருக்கீங்களா? ரகசியம் என்பது இல்லை. நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி ஒரு அட்டானமஸ் போர்டு கொடுங்க. ஏன்னா அதை கொடுத்தா தானே வருமானம் வர வைக்கிறது எப்படின்னு நாங்கள் பேச முடியும். இன்றைக்கே அவன் சொல்லிட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும். ஏன்னா முதலாவது எங்களுக்கு அங்கீகாரம். அதாவது ஒரு உண்மையை சொல்லும்போது எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. எப்போ நடந்தால் என்ன, இதை தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். அரசியல் சட்டம் எழுதின பிறகு தான் தரணுமே தவிர, திருச்சபை பாதுகாப்பு சட்டம் எழுதினமே தரணுமே தவிர இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் கையில் கத்தி கொடுத்தா நல்லது, அதே கத்தி நம்ம வச்சுருந்தா தப்பு. இன்றைக்கி அரசியல் வழியாக அந்த நன்மை வெளியே வரும்போது, அரசியல் வழியாக அந்த சட்டங்கள் வெளியே வரும்போது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அரசியல் சட்டமே இல்லாமல் நான் தனிப்பட்ட கருத்தை சொன்னேன்னாக்கா நல்லா இருக்காது. ஒரே கத்தி தான். டாக்டர்கிட்ட இருக்கும்போதும் அதோட ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கும்போது அதோடைய தன்மை வேறு, அதே வெளியே வந்துட்டானுக்கா அந்த கத்திக்குடைய தன்மை வேறு, அதே கத்தியை நான் கையாண்டா அது தன்மை வேறு. அந்த மாதிரி தான் இந்த சட்டங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இதை சொன்னேன்னாக்கா தவறாக போயிடும். அரசியல் சட்டம் எழுதின பிறகு, கிறிஸ்துவ சட்டம் எழுதின பிறகு இதை சொல்லும் போது அதோடைய தன்மையே வேறு. ஏன்னா எழுதின பிறகு பாமர மக்களும் இதை தெரிஞ்சுக்கலாம், எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கலாம். வெளியரங்கமாக இருக்கும், ஜீவ வந்து வெளியரங்கமாக இருக்கும், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருடைய ஒப்புதல் இல்லாமல் இதை பண்ண முடியாது. எல்லா திருச்சபை ஒப்புதலும் வேணும். அது சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், கேத்தலிக்காக இருக்கட்டும், லுத்தரனாக இருக்கட்டும், இல்லை பெந்தேகோஸ்தேவாக இருக்கட்டும், எல்லாருடைய முழு ஒப்புதலின் அடிப்படையில் தான் இதோடைய சட்டங்கள் தீர்மானிக்கப்படும். தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது தவறாக விளங்கும். அவங்க எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அந்த கருத்தை ஏற்றுக்கும் போது தான் இது சட்டமாக அடுத்த லெவலில் வரும். இப்போ ஒவ்வொரு தேவாலயங்களிலும் மக்கள் வந்து நிறைய காணிக்கைகள் கொடுக்குறாங்க. இந்த காணிக்கைகள்லாம் இந்த வாரியத்தால் கண்காணிக்கப்படுமா, நிர்வகிக்கப்படுமா? காணிக்கையில் உள்ளே வராது. அது அவங்களுடைய நிர்வாகத்தை, அவங்களுடைய கண்ட்ரோல். அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லியாச்சு, திருச்சபையின் உள் விவகாரங்களிலோ, உள் விவகாரம் மீன்ஸ் நிர்வாகத்திலையோ இல்லை அவங்களுடைய சொந்த சொத்துலையோ இது தலையிட.
இப்போ அவங்க வந்து வெளிநாடுகளிலிருந்தோ அல்லது பிற அமைப்புகளிலிருந்தோ பணம் பெறும்போது, நன்கொடைகள் பெறும்போது அதை வந்து தலையிடுவோம், அதை முறைப்படுத்துவோம்னு சொன்னீங்க. சொல்லுவோமே தவிர இப்போ அதில் வெளியேற சொல்ல முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வருவோம், அவங்க ஏற்றுக்கிட்டா அதை நடைமுறைப்படுத்துவோம், ஏற்றுக்கலாம் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போய்டுவோம். சட்டம் இல்லாமல் எதுவுமே நீ ஒழுங்கு பண்ண முடியாது. ஏன்னா எந்த திருச்சபையும் ஆபத்து தெரிவிக்காது, அவங்க விரும்புகிறாங்க. அது சிஎஸ்சியாக இருக்கட்டும், கேத்தலிக்காக இருக்கட்டும், பெண்டகாஸ்டாக இருக்கட்டும், நம்மளை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, இருக்கிற சாத்தம் சர்ச்சும் பெரிய சர்ச்சு, அதுவும் சர்ச்சுன்றோம். எங்கேயோ ஒரு கிராமத்தில் மொட்டை மாடியில் ஒருத்தன் வச்சுக்கிறான், அதுவும் சர்ச்சுன்றோம். ஆனால் வித்தியாசங்கள் இருக்குல்ல, அது யார் வித்தியாசப்படுத்துறது? நமக்குன்னு சட்டம் ஃபார்மேஷன் பண்ணாதான் அந்த வித்தியாசத்தை தனித்தனியாக பிரிக்க முடியும். இப்போ வாரியம் தொடர்பாக அமைச்சர் ஆணையர்லாம் பார்த்தீங்க, முதலமைச்சரை பார்க்க போகிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களது சகோதர அமைப்புகளான தென்னிந்திய திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க, லுத்தரன் இவங்களையெல்லாம் போய் அதில் இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள்லாம் பார்த்து பேசுனீங்களா? அதற்கான ஆதரவு அவங்கள்ட்ட இருந்ததா? நாங்கள் நிறைய மூவ் பண்ணுறோம், நிறைய பேர் வரவேற்கிறாங்க. எங்களை செய்தி கேட்குறதுக்கு முன்னாடி எங்களை வந்து எல்லாரும் மாதிரியும் நினச்சிக்கிறாங்க. ஒரு எம்பி கிட்ட போனோம் சமீபத்தில், அவரை வந்து எல்லாரும் மாதிரியும் நினச்சிக்கிட்டாரு, எல்லா அமைப்புகளும். ஏன்னா எல்லா அமைப்புகளுமே திடீர்னு வருவாங்க, மக்கள் மத்தியில் புழுங்குவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. திடீர்னு வருவாங்க, மக்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க, நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி கும்பலோ அப்படின்னு நடிச்சிட்றாங்க. இது வந்து அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. இதனுடைய முடிவு அரசாங்கம், இது முடிவு நமக்குன்னு ஒரு போர்டு. ஏன்னா அதுதான் போர்டு. நமக்குன்னு ஒரு சட்டம், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை, நமக்குன்னு ஒரு தனித்துவம், இந்த அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இது அரசாங்கம் ஏற்றுக்கும், மக்களும் ஏற்றுக்குவாங்க. இது தெரியாத வரைக்கும் இது விரோதமாகவோ இது தவறாகவோ தான் விமர்சிப்பாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது சிறுபான்மையுடைய சேர்மன்கிட்ட போகிறோம், அவர் நிறைய கிறிஸ்தன்கிட்ட பார்த்துருப்பார், பார்க்கும்போது அவர் எடை போட்டுருவாங்க, அந்த அதில் இது ஒன்று தான், வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, வித்தியாசமாக இருக்குது, தனித்தன்மமாக இருக்குது. இது வந்து பணத்தை ஆசைக்காக போகிறதில்லை. இதை சீர்படுத்தணும்னு சொல்லி ஒரு முடிவு வந்து ஒரு அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் போகிறதுக்கு தான். அப்போ பார்த்தாரு, முழுசாக அவர் ஏற்றுக்கினார், கண்டிப்பாக செய்யலாம். அப்போ ஒரு முஸ்லீம் தலைவர் வராரு, கேட்குறாரு என்னது இதுன்னு. அப்போ தான் சொல்ல, உங்கள் ஆளுங்களாம் ஒன்றா இருக்கிறாங்க, எங்கள் ஆள் ஒன்று சேரல, அதனால் இந்த அமைப்பு எங்களுக்கு கிடைக்கல, இனி வரும் நாட்களையாவது எங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யார்? சிறுபான்மை தலைவர் சொல்கிறார். ஆக இது புரிஞ்சிட்டுங்க வரவேற்பாங்க, புரியாதவர்கள் வரவேற்க மாட்டாங்க. இதற்கு வந்து முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்து அது செயல்படுகிற நிலையில் ஒன்றிய அரசு இதற்கு வந்து அனுமதி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கு முடிவு இது வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டு பேரும் விரும்புவாங்க. அது யார் சட்டம் அமைக்கிறது? அந்த சரத்தை எப்படி பண்ணுறது? அது தெரியாதனால தான் அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக போயிடுது. அதை ஒரு முழுமைப்படுத்திட்டோம்னாக்கா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, நமக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கும், மக்கள் பயனடைவாங்க. இந்த பயனடைஞ்ச பிறகு இதுக்குள்ளே யாருமே அது மற்றவங்களுக்குள்ளே வர முடியாது. இது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். வேதத்தில் சொல்லியுது, ஒருத்தன் உயிர் தப்பி ஓடணுன்னாக்கா பாதுகாப்பு அரணில் போய் அங்கே போய் நீ தைக்கோ, அப்போ உள்ளே வர மாட்டாங்க. அதுதான் இது. அது வந்து குற்றவாளிகளுக்காக. இது அப்படி இல்லை, நம்ம பாதுகாக்கிறது தான் இது ஒரு அரண். எல்லாத்துக்கும் மேலே சட்டமே இல்லாத ஒரு கிறிஸ்டியானிட்டி இனி சட்டத்தை ஏற்படுத்திக்கிறோம், அதுக்காக தான் இது. இப்போ இதுவரைக்குமே உங்களுக்கு சிறுபான்மையினர் என்ற பெயரில் கிறிஸ்தவர்களுக்கும் சரி அதிக சலுகைகள் தரப்படுகிறது என்ற ஒரு வாதமும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ சொல்கிற நல்ல கருத்து. ஆனால் யார் பெற்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கிராமத்தில் தான் நான் இருக்கிறாள். நான் அதிகமாக வந்து கிராமத்தில் தான் புழங்குறேன். நான் பணக்காரங்க மத்தியில் புழங்கல. பெரிய பெரிய கோடீஸ்வரவங்க, பணக்காரங்க, பெரிய பெரிய காலேஜ் வச்சுக்கிறவங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருங்க, அவங்களுக்கு வேணால் அந்த உதவி கிடச்சிருக்கலாம். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கிடச்சிதா அப்படின்னா கேள்விக்குறி தான். என் வாழ்நாளில் சிறுபான்மை ஃபண்டாக வாங்கினன்ற ஒரு அறிகுறி கூட எனக்கு கிடையாது. என்ன மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏழைகளுக்கு அந்த உதவி போய் சேர்ந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த போர்டு வந்தாக்கா எங்கேயோ இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவன் கல்வி உதவி பெறுவான், எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் மருத்துவம் பெறுவான், எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் ஒரு ஊழியக்காரன் ஆண்டருடைய சத்தியத்தை அரசாங்கோட அதிகாரத்தோடு அவன் பிரசங்கம் பண்ணுவான். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு திருச்சபை, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பெரிய சர்ச்சாக இருக்கட்டும், அவங்க அரசாங்கோடைய முத்திரையோட என்ன பண்ணலாம்,
தன்னுடைய இறைப்பணியை மேற்கொள்ளலாம். இப்போ இந்த வாரியத்திற்கான சட்டத்திட்டங்களை வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களாவே தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, நீங்கள் வாரியம் கொடுத்தா தான் நாங்கள் அப்புறம் யோசிப்போன்ற நிலையில் இருக்கீங்களா? அது அரசாங்கம் முடிவு எடுக்கணும். இவங்க பண்ணலாம், இவங்க வேணாம். இல்லை அரசாங்கமே வந்து அவங்க ஆட்கள் இப்போ நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செய்வோன்றதை விட இதெல்லாம் இருக்கும்போது உங்களை அவங்க அப்புறப்படுத்தினால் கூட வேற ஆள் மூலமாக பண்ணால் கூட இந்த ஆலோசனைகள்லாம் நீங்கள் சொல்லலாம் தானே? அது அதாவது பிரிட்டிஷ்காரன் இந்தியா விட்டு போகும்போது 1932, 33 தேவாலய பாதுகாப்பு சட்டம் சொல்லி ஒன்று அமைச்சிட்டாங்க. அவங்க வந்து நம்மளை இன்கம்ப்ளீட்டாக விட்டு போல பண்ணிட்டாங்க. அந்த சட்டங்கள் இன்னும் இருக்குது. இந்த நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்போது தான் அந்த சட்டத்தை தூசி தட்டி தான் பண்ணுவோம், எடுப்போம். அது எடுத்துகிட்ட பிறகு இன்றைய கால சூழ்நிலைக்கு அது எப்படிலாம் பிறந்தோம் அதை ஆட் பண்ணிக்குவோம். அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தா தான். ரெண்டாவது, திருச்சபையில் எல்லாரும் ஒப்புதல் கொடுத்தா தான் அது நடைமுறைக்கு வரும். இல்லைன்னாக்கா பழக்கத்தின்படி போகும். இப்போ ஒரு முக்கியமான முயற்சி கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு பெருமுயற்சி அப்படின்னு இருக்கும்போது இதில் இவைகள்லாம் இடம்பெற வேண்டும். அப்போ தான் இந்த மக்களுக்கான பாதுகாப்பு உரிமைகள் கிடைக்கும்ன்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அது தொடர்பாக நீங்கள் வந்து ஏதாவது தீர்மானங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் நீங்கள் உங்களோட மனதில் இருக்கும் தானே? அதை வந்து நீங்கள் முறைப்படுத்தி எழுதி வச்சுருக்கீங்க. அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்தா தான் பண்ண முடியும். அது வரைக்கும் அது என் சொந்த கருத்தாகவே இருக்கும். ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. உண்டு, எல்லாமே உண்டு. இதை உங்களுடைய அதாவது உங்களுக்கு நெருக்கமான அல்லது உங்களுடைய கருத்துக்களோடு ஒத்து போகிறவர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணவும் முடியாது. என்னன்னா வாரியம் வேணும்னு சொல்லும்போது நீங்கள் பேசுகிறப்ப தான் நீங்கள் ஒரு சர்வாதிகாரி மாதிரி எனக்கு தோற்றம் தருது. சர்வாதிகாரிலாம் இல்லை. வாரியம் அமைஞ்ச பிறகு அதில் புஷ்பாரன் காணாமல் போவான். அவனுக்கு அதில் பங்கே இருக்காது. அது அரசாங்கம் செயலாக்கம். அரசாங்கம் யாரை சேர்மனாக போடுறாங்களோ அரசாங்கம் யாரை இப்போ வாரியம் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு முதலமைச்சர். முடிவு பண்ணிட்டாரு புஷ்பாகரன் வேண்டாம், வேற வில்சன் எம்பி இருக்காரு, அவங்கள வச்சு பண்ணும்போது உங்களுடைய சீரிய கருத்துக்கள் உங்களுடைய நினைவுகளோட பிறந்த அந்த கருத்துக்கள்லாம் அங்கே போய் சேராது. சொல்ல ரைட்டு தான். அவருக்கு சொந்த கருத்து இருக்காது. அவர் இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டார். நான் வந்து அடிமட்டத்தில் வந்தால் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறது ஆட்கள்லாம் மேல் லெவலில் வந்தால் அது எப்படி நினைக்க முடியும் உங்களுக்கு? அதாவது எல்லாம் ஒரு மனிதனை வந்து எடை போட முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து எந்த திருச்சபைக்கு போகிறாங்களோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் பல்வேறு திருச்சபையில் கடந்து வந்தோம். எங்களுக்கு வந்து அனுபவம். உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்கன்றது ஒத்துக்கிட்டா கூட, ஆனால் பெரும்பாலான எண்ணங்களை கொண்டவர்கள், உங்கள் எண்ணங்களில் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்வாங்க. சாதாரணமாக கூட சொல்லுவாங்க, அதை நம்புறமோ நம்மளையோ உங்களை ஒரே முகமைப்பில் 7 பேர் இருப்பாங்களாம் சொல்லுவாங்க. நினைவுகளும் நிறைய இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுதுன்னா ஒரே நினைவுள்ள நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. நீ சொல்ல ரைட்டு தான். இது அமைக்கும் போது என்னோட தனிக்கட்டு மட்டும் வராது. எல்லா திருச்சபை சார்பான அறிவாளிகளும் உட்கார வைப்போம். ஒவ்வொருத்தரும் தனித்தனி வாக்குமூலம் கேட்போம். ஒவ்வொருத்தரும் தனித்தனி பேட்டி எடுப்போம். இது யார் முடிவு பண்ணுறதுன்னாங்க ஒரு தலைமை, ஒரு ஜட்ஜு தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய செயலாக்கம், அவங்களுடைய ஒப்புதல் தான் அரசாங்கத்தின் பார்வைக்கு போகும். இல்லை புஷ்பானுடைய கருத்தோ புஷ்பானுடைய எழுத்தோ கூட ஒரு ஆலோசனையாக இருக்குமே தவிர எங்களுடைய கருத்தை வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவங்க கூட போய் நீங்கள் பேசுகிற மொத்த இந்த நேர்காணலில் அதாவது என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு போகிறதுக்கு நானும் முயற்சியை பார்க்குறேன். நான் ஒருத்தர் தான் கொண்டு போகிறேன். நான் வந்து அட்டானமஸ் அரசு சார்ந்த வாரியம் வேணும்னு நான் கேட்குறேன். அது முடியாது, நான் அமைச்சு தரேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆள் சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாரும் வாரியம் ஓணும் தான் கேட்பாங்க. நான் அப்படி சொல்ல, வாரம் ஃபார்முலேஷன் பண்ணலாம், அதுக்கு உண்டான ஆலோசனை சொல்கிறேன். அதுக்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தாக்கா இந்த காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களது ஆசைகள், உங்களது நீங்கள் வாரியம் அமைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற தமிழன் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள். சீக்கிரம் மக்களுக்கு நல்ல வாரியம் கிடைக்கணும், ஒரு அட்டானமஸ் போர்டு வேணும். ஸோ அதை தான் நாங்கள் விருப்பப்படுறோம். மக்கள் நன்மை பெறணும். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.